நாகப்பட்டினத்தில் சிபிசிஎல் நிறுவன விரிவாக்கப் பணிகளுக்கு நில எடுப்பில் உரிய நிவாரணத் தொகை வழங்காதது கண்டித்து 4 நாளாக இரவிலும் தொடரும் போராட்டம். கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை தோல்வி. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் மத்திய அரசின் பொதுப்பணித்துறை நிறுவனமான சென்னை பெட்ரோலிய கார்ப்பரேஷன் எனப்படும் சிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை செயல்பட்டு வருகிறது. சிபிசிஎல் ஆலை விரிவாக்கப் பணிகளுக்கு கையகப்படுத்திய நிலத்திற்கு நில உரிமையாளர்கள், சாகுபடிதாரர்கள், தொழிலாளர்கள் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு இழப்பீடு தொகை வழங்காமல் கடந்த 4 ஆண்டுகளாக காலம் தாழ்த்தி வருகிறது. இதனை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த 4 நாட்களாக பிள்ளைப்பனங்குடி பகுதியில் விவசாய நிலத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பனங்குடி, கோபராஜபுரம், நரிமணம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் 4வது நாளாக இரவிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்களுடன் நாகப்பட்டினம் கோட்டாட்சியர் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சுமூக பேச்சுவார்த்தை நடத்தியும் தோல்வியில் முடிந்தது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு உரிய இழப்பீடு தொகையை வழங்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் விஜய். கருத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரே கேள்வி. நீங்க எல்லாம் பேசுறீங்க சிபிசிஎல் நிறுவனத்துக்காக. அந்த சிபிசிஎல் நிறுவனம் உங்களை இயக்குறத தவிர அது வந்து உட்கார்த்துனீங்க. அவன் பிஆர் சரிங்க இருங்க. இப்போ அதான் விஜயராஜ் நம்ம சொன்ன மாதிரி சார் வரட்டும், பேசிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுவோம். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சும்மா போட்டு பேசிட்டு அதனால தான் சிபிசிஎல் வலிமையான நிறுவனத்தை எளிய விவசாய மக்களை எதிர்க்க முடியாம போராடுறது, அதிகாரிகளோட வாக்குறுதியை நம்புறது, இப்படியே 25 ஆண்டு காலம் அவங்க வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க. இனி இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க நினைத்தா மாற்றத்தை கொண்டு வரலாம். அவரோட மத்திய அரசோட பாலிசி மாறி இருக்கு. நீங்க முறையான பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா தான் இவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். அதுவரை இந்த போராட்டம் தொடரணும் சார். இது நீங்க நினைக்கிறது இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல. இந்த போராட்டம் சுற்று வட்டாரங்கள்லாம் இந்த மக்கள் இங்க 5 நாளா இந்த கடுமையான வெயில உட்கார்ந்து இருக்காங்கன்னு தெரியுது. இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் கேள்விப்பட்டு வர்றோம். நாளைக்கு இந்த கூட்டம் கூடும். அடுத்தடுத்த கிராம மக்களுக்கு எல்லாம் போராட்டத்தை ஆரம்பிப்பாங்க. இதை நீங்க வலிமையா சரியான முறையில செய்து கொடுங்க. அப்பதான் இந்த போராட்டம் தீர்வு கிடைக்கும். இது ஏதோ தற்காலிகமான ஒரு தீர்வுக்கான போராட்டம் இது அல்ல. ஏன்னா கொடுமையான இந்த கோடை வெயில இவ்வளவு ஏன் இந்த மக்கள் இங்க உட்காரணும்னா, சார் இந்த காம்பவுண்ட் எடுக்கப்பட்டுட்டா இந்த மக்கள் அந்த காம்பவுண்ட் கேட்டுக்குள்ள கூட நுழைய முடியாது. ஒருபோதும் நுழைய முடியாது. ஆமா, தொடர்ந்து 4வது நாளாக உண்ணாவிரத அறப்போராட்டம் சிபிசிஎல் நிறுவனத்தையும் மாவட்ட நிர்வாக நிறுவனத்தையும் கண்டித்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரண்டார் என்று சொல்லப்படக்கூடிய மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்வு பணிகளை மேற்கொள்வதில் இந்த மாவட்ட நிர்வாகம் மிகுந்த தாமதம் காட்டுகிறது. அதே நேரத்தில் சிபிசிஎல் தன்னுடைய ஆலை விரிவாக்கத்துக்கான பணிகளை தொடர்ந்து நடத்தும் முயற்சியில் இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் மறுவாழ்வு மறுகுடி அமர்வின்படி இழப்பீடை வழங்கிய பின்னரே சிபிசிஎல் நிறுவனம் தனது பணிகளை இங்கு மேற்கொள்ள வேண்டும். அதற்காக தான் நாங்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களது ஒரே கோரிக்கை, தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் ஊரில் இல்லாத காரணத்தினால் ஆர்டிஓ அவர்கள் எந்த வாக்குறுதியும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். இப்பொழுது எங்களுடைய ஒரே முடிவு, சிபிசிஎல் நிறுவனம் தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இழப்பீடு தொகை வழங்கிய பின்னரே, குறைந்தபட்ச மாவட்ட ஆட்சியரின் உத்தரவாதத்திற்கு பிறகே நாங்கள் எங்கள் உண்ணாவிரத்தை முடித்துக் கொள்வோம் என்று அறிவிக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் சிபிசிஎல் பனங்குடி நில எடுப்பில் கடந்த 4 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர், விவசாய கூலி தொழிலாளர், சாகுபடிதாரர் இவர்களுக்கு ஆரண்டார் என்று சொல்லக்கூடிய மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு இந்த இழப்பீட்டு தொகையை 4 ஆண்டுகளாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்காமல் எதிர்த்தடிக்கும் மாவட்ட நிர்வாகத்தையும் சிபிசிஎல் நிறுவனத்தையும் கண்டித்து கடந்த 4 நாளாக பனங்குடி கிராமத்தில் இன்று தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை, இழப்பீடு ஒவ்வொரு தனி குடும்பத்துக்கும் அவர்களுடைய தொகை அவங்க அக்கௌண்டில் செலுத்தும் வரை இந்த போராட்டம் தொடரும். அதுவரை சிபிசிஎல் நிறுவனம் எங்களுடைய விவசாய நிலத்தில் எந்த ஒரு பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. சிபிசிஎல் நிறுவனத்தை கண்டித்து 4வது நாளாக உண்ணாவிரத உண்ணாவிரத போராட்டத்தில் போய்கொண்டிருக்கும் வேளையில் இன்று
கோட்டாட்சியர் அவர்கள் மற்றும் வட்டாட்சியர் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தனர். பேச்சுவார்த்தையில் பல பல பலதரப்பட்ட பேச்சுகளும் நடைபெற்றது. இறுதியில் மக்கள் அனைவரும் மக்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் வந்தாதான் நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை உண்ணாவிரதத்துக்கு நகருவோம், அது வரைக்கும் நகர மாட்டோம். மாவட்ட ஆட்சியர் தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இல்லாத காரணத்தினால் கோட்டாட்சியர் என்ன சொன்னாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை வரும் பொழுது அவங்க கேட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வரைக்கும் இந்த கூட்டத்தை கலைஞ்சு போங்க, மாவட்ட ஆட்சியர் வந்து முடிஞ்ச பிறகு சிபிசி நிறுவனம் அளக்க வேண்டாமான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கோட்டாட்சியர் சொன்னதை நாங்கள் மக்களிடத்தில் எடுத்து சென்று கோட்டாட்சியர் அறிவுறும்படி மக்களிடம் கேட்டதற்கு மக்களை ஒருமித்த கருத்தாக அனைவருமே மாவட்ட ஆட்சியர் வரும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதனால போராட்டம் நடைபெறும்.